Hi friends, welcome back to our channel Yadvi Beauty World. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கழுத்து பின்னாடி இருக்கிற கருமையை போக்குறதுக்கு அதுக்கப்புறம் அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கிற கருமையை போக்குறதுக்கு ஒரு சூப்பரான பேக் தான் பார்க்க போறோம். அது எதனால வருது, யாருக்கெல்லாம் வருது, அது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கும் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா சரியா தண்ணி குடிக்காம சரியா ஃபுட் எடுத்துக்காம இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கருமை வந்து வரும். அதுக்கப்புறம் சுகர் இருக்கிறவங்களுக்கும் தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த கழுத்து கருமை வந்து வருங்க. இது வந்துட்டு அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து ஸ்கின்னை வந்து சரியாக பராமரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கருமைன்றது வரும். ஸோ இதை வந்து எளிமையான முறையில் வீட்டிலையே எப்படி நம்ம சரி பண்ணுறது தான் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூனு, ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள், அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹெல்த்தையும் சரி நம்ம ஸ்கின்னையும் சரி நம்ம சூப்பராக வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த பொருள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த டூத் பேஸ்ட்னாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். நம்ம இப்போ எடுத்துருக்க கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள், டூத் பேஸ்ட், அப்புறம் அடுத்து சின்ன சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அந்த சாரம் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி பிழிஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ அதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேக் யார் யார் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க எடுக்காதீங்க. மற்றவங்க புதுசாக இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கையில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலர்ஜி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பேக் வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இது 1 பேக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிசல்ட்டை வந்து கண்குளிராக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு பொருள் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். அந்த பொருள் தான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடா பவுடர் வந்து சேர்க்க போகிறோம். அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து நம்ம கழுத்துலேயும் அந்த அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் போடும் போது பார்த்திங்கன்னா அந்த கருமை மறைஞ்சு நம்ம நார்மல் ஸ்கின் வந்து கொண்டு வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக எந்த கேள்வி இருந்தாலுமே நீங்கள் கமெண்டில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நார்மலாக எதுவும் அப்ளை பண்ணாமல் கழுத்தில் வந்துட்டு இதை டைரெக்டாக அந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ஸோ அதை கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக இருக்கும். என்ன பண்ணுறது, வீடியோ போடணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த பேக்கு கழுத்து ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்தீங்கன்னா அப்போ தான் அதோட எஃபெக்ட் எல்லாமே நம்ம ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிட்டு அந்த பிளாக்கை வந்து எடுக்கும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்துட்டு நீங்கள் 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.